வணக்கம். நான் ரமேஷ் பாபு. கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை ஒன்றியத்தில் இருக்கிற கிள்ளை பிச்சைவாரம் சுற்றுலா படகு ஓட்டுநர் சங்கத்துடைய சிறப்பு தலைவர். கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற முக்கியமான பேக்வாட்டர் வரக்கூடிய சதுப்பு நில காட்டில் பிச்சைவாரம் ஒன்று. சுந்தரவன காடுகளுக்கு பின்பு இந்தியாவின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகளாக பிச்சைவாரம் இருக்கிறது. பிச்சைவாரம் என்கின்ற அந்த சதுப்பு நில காடு மாங்குரோவ் ஃபாரஸ்ட் என்பது இன்னைக்கு உலகத்தில் மிக முக்கியமான பல்லுயிர் பெருக்கத்திற்கான ஒரு இடமாக இருக்கிறது. அந்த சதுப்பு நில காட்டில் கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாக படகு சவாரி செய்யக்கூடிய பயணிகளுக்கு, படகு ஓட்டக்கூடிய படகு தொழிலாளிகள் வாழ்க்கை மிகவும் துன்பத்திலே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 40 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக அங்கே கையால் போட்டு ஓட்டக்கூடிய ஒரு 10-15 வருஷமாக தான் இன்றைக்கி மோட்டர் போட்டு வந்திருக்கு. கையால் போட்டு ஓட்டி மக்களை மகிழ்விக்கக்கூடிய அந்த படகு தொழிலாளி யாருமே நிரந்தரம் கிடையாது. அவள் அத்துக்கூலிகளைப் போல ஒரு ஷிஃப்ட்டு போனால் அந்த ஷிஃப்ட்டுக்கு 70 ரூபா, 30 ரூபா இருந்துச்சு, 40 ரூபா ஆச்சு, 7 ரூபா ஆச்சு. இப்போ நம்ம போராட்டம் பண்ணி சிஐடி வந்த பின்பு 120 ரூபா இருக்குது. அந்த படகு தொழிலாளிகளுக்கு நிரந்தரமான வருமானம் கிடையாது. பண்டிகை நாட்டில் மட்டும்தான் பெரிய வருமானம் வரும். இல்லைனா ஒரு ஷிஃப்ட் போனாலே பெருசுன்ற நிலைமை தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ இன்றைக்கி சிஐடி அமைத்து நம்ம தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ள விரும்புவது, தமிழ்நாடு டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சுற்றுலாத்துறை நடத்தக்கூடிய அந்த படகில் வரக்கூடிய வருமானம் என்பது அரசாங்கத்துக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அங்கே பணியாற்றக்கூடிய தொழிலாளிகளுக்கு போனஸ் கிடையாது, யூனிஃபார்ம் கிடையாது என்கின்ற பல குறைகள் இருக்கிறது. எனவே அங்கே இருக்கக்கூடிய படகு ஓட்டுநருக்கு அரசாங்கம் மாதச்சம்பளம் மாற்ற வேண்டும். முடிந்த வயது இருக்கிற தொழிலாளிகளை நிரந்தரமாக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, வருடத்திற்கு இந்த யூனிஃபார்ம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்களுக்கு பிஎஃப் பிடிக்கிறது கிடையாது, இபிஎஃப் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவளுக்கு எந்த சேமிப்பும் கிடையாது. அதே போல் ஒரு படகு தொழிலாளி இறந்து விட்டால் அவருக்கு எந்த பணமும் கிடையாது. அன்றைக்கி சம்பளத்தோடு போக வேண்டிய நிலைமை தான் இருக்குது. எனவே அவர்கள் இறந்தால் அவர்கள் குடும்பத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சம் தருகின்ற ஏற்பாட்டையும் அரசாங்கம் செய்ய வேண்டி தேவைக்கிறது. எனவே கடலை நம்பி, கடலினுடைய பேக்வாட்டரை நம்பி, அதில் வரக்கூடிய ஓடக்கூடிய போட்டை நம்பி வாழக்கூடிய அந்த தொழிலாளிகளை அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன்.